கனடாவை சேர்ந்த ஒரு பஞ்சாபி இன்னைக்கு நாடு முழுவதும் வைரல் ஆயிட்டு இருக்காரு. பிராம்ப்டனை சேர்ந்த ஒரு இமிகிரேஷன் கன்சல்டன்ட் இன்ஸ்டாகிராம்ல விசா கிங் சன்னி அப்படின்னு ஒரு பேஜ ஓபன் பண்ணி அதுல ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பாஸ்போர்ட் கனடா விசா இருக்கிற மாதிரி அப்படியே கேமராவை நோக்கி திருப்பி வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய விசா கிங் அப்படின்னு சொல்லி பஞ்சாபி பாட்டு போட்டு ஃபிளெக்ஸ் பண்ணியிருக்காரு. சோ இந்த வீடியோ அவர் எதுக்கு டார்கெட் பண்ணி போட்டிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா நான் எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் இமிகிரேஷன் கன்சல்டன்ட், எத்தனை பேருக்கு விசா வாங்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு. சோ அதன் மூலமாக அவருக்கு கால் பண்ணுவாங்க விசா அப்ளை பண்ண சொல்லி நம்ம பிசினஸ் பூம் ஆகும்னு நினைச்சிருப்பாப்ல. ஆனா அது என்ன ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் நினைச்சதை விட பயங்கரமா வைரல் ஆகி எல்லா பக்கமும் போயிருச்சு. ஆல்ரெடி கனடால இமிகிரேஷனால தான் இந்த நாடே நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் வீட்ல தண்ணி வரலனாலுமே அதுக்கு இமிகிரண்ட் தான் காரணம்ன்ற ஒரு நிலைமை இருக்கு. அதுவும் இந்தியாக்காரனை பாத்தீங்கன்னா வந்து ஏலியனை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஆயிருக்கு. சோ அதனால வந்து இவருடைய வீடியோவை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முதலாவதாக ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இமிகிரேஷன் கன்சல்டன்ட் இந்த மாதிரி கனடாவை வந்து ஒரு பிளாஷியான லைஃப் அப்படின்னு காட்டுறதுனால தான் நிறைய பேர் ஏமாந்து போய் உள்ள வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விசா அப்ரூவல் ஆகுறது எல்லாமே கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. உன் கையில கிடையாது. அதனால நீ வந்து ஒன்னும் பெரிய இதெல்லாம் பண்றது கிடையாது. நீ ஜஸ்ட் அவங்களுக்கு பிகாஃப்ல அப்ளை பண்ணி தர. இருந்தாலுமே எல்லாருக்குமே நீ சக்சஸ் பண்ணி தரனா கண்டிப்பா நீ அவங்களுடைய ப்ரொஃபைல் ஏதோ திருகல் வேலை பாக்குறதானே, அதனால தானே பாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ஸ் நிறைய பேரை வந்து நான் பிஆர் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்எம்ஏன்ற பேர்ல வந்து 30,000 40,000 டாலர்லாம் வாங்குறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கனடால உள்ள பஞ்சாபி இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்தியால உள்ள பஞ்சாப்ல கனெக்ஷன் இருக்கு. சோ இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடால உள்ள ஃபார்மிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்ரெக்கிங் பிசினஸ் எல்லாத்துக்கும் பஞ்சாப்ல உள்ள இளைஞர்களை வந்து எல்எம்ஏன்ற பேர்ல உள்ள கூட்டிட்டு வந்துட்டு அந்த காசு நீ திருப்பி கட்டணும்னா நான் சொல்ற வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அவனுங்களை வந்து ஏமாத்துறானுங்க. சோ அப்படி உள்ள வரவங்க பாத்தீங்கன்னா வந்து கனடாக்குள்ள வரதே இப்ப இவங்களுக்கு அச்சீவ்மெண்டா தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற பேர்ல வந்து அவங்க சொல்ற மாதிரி இங்க போய் இதை சுட்டுட்டு வா, இங்க போய் இதை ஸ்கேம் பண்ணு, இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணு, காலிஸ்தானி ஈவென்ட்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ராப் பண்ண வச்சிருக்கிறது உள்ளே. இவங்களுடைய காசுக்கு ஹெட் கவுண்ட் காட்டுறதுக்கு வெளியே இருந்து ஆட்களை இந்த மாதிரி உள்ள கூட்டு வந்து அவங்க ஒரு அடிமையா யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனா இந்த ஆள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்றாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த ஒரு வீடியோல வந்து அவர் இல்லீகல் பண்றாரா லீகலா பண்றாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இதை தூக்கி ஃபிளெக்ஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆளை புடிச்சு வெரிஃபை பண்ணுங்க. அந்த ஆள் உண்மையிலேயே இமிகிரேஷன் கன்சல்டன்ட் தானா, கரெக்டான லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனடியா பாத்தீங்கன்னா அந்த ஆள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜே டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாப்ல எங்கிட்டோ. இது கனடால மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்ல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து நாங்க விசா வாங்கி தரோம், அதை பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்தியால இருந்து வெளிநாடுகள்ல போய் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தான் நினைப்போம். உங்களுக்கு லக் இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா 10ஓட 11 இங்க உள்ள சாதாரண வேலையை வாங்கி நான் வந்து பொழைச்சுக்குவேன், காசை ஊருக்கு அனுப்புவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோட் லைஃப்ல உள்ள பிருத்திவிராஜ் மாதிரி தான் பாதி பேரோட வாழ்க்கை இங்க இருந்துகிட்டே இருக்கு.